இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவர்களே, தயாரிப்பாளர்களே, விடை கொண்டு போன தம்பி ஜிவி பிரகாஷ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய கலைஞர்களே, நாயகன் அவர்களே, நாயகி அவர்களே, துணை கதாபாத்திரங்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, கலைத்துறையின் முன்னணி முகங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பெல்லாம் நிறைய கேடயங்கள் பெறுவோம். 100வது நாள், 125வது நாள், 175வது நாள் என்று அவ்வப்போது வெற்றி விழாக்கள் நிகழ்த்தி கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேடயங்கள் வழங்குவார்கள். அது ஒரு காலம். அந்த காலத்தில் அதுதான் ஒரு திரைப்படத்தின் கொண்டாட்டம். நான் நடிகர்களை, நடிகைகளை, தொழில்நுட்ப கலைஞர்களை திரையுலகில் அதிகம் சந்திக்காதவன். எனக்கு அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் பாட்டு எழுதிய பல நடிகர்களையும், என் பாடலை பாடிய நடிகைகளையும் பல பேரை நான் பார்த்ததில்லை. சில பேரை பார்த்திருக்கிறேன் என்றால் அது அந்த வெற்றி விழா மேடையாகத்தான் இருந்தது. இப்போது அது மாறிவிட்டது. அந்த கொண்டாட்டத்தை இப்போது பாடல்களின் வெளியீட்டு விழாக்கள் மட்டுமே நடத்தி காட்டுகின்றன. இது ஒரு கொண்டாட்டம். நம்மை நாம் அறிமுகம் செய்து கொள்வதற்கும், நம்மை நாம் நலம் விசாரித்துக் கொள்வதற்கும், ஓ இவர்தான் அவரா என்று புரிந்து கொள்வதற்கும் இந்த மேடை பயன்படுவதாக நான் நினைக்கிறேன். இந்த மேடையை கூட்டிய நண்பர் காந்தி கிருஷ்ணாவுக்கு என் வாழ்த்துக்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் என்று தொகுப்பாளர் எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அது உங்களை எவ்வளவு பாதிக்கும் என்பது எனக்கு தெரியும். அதனால் அவர் கொடுத்த சுதந்திரத்தை இந்தியாவின் சுதந்திரம் போல் நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன். நான் சரியாக பயன்படுத்தி எண்ணி சில நிமிடங்களில் என் கருத்துக்களை பதிவு செய்து விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பேசுவதற்கு ஆசைதான், நல்ல கூட்டம்தான். எண்ணிக்கையில் அதிகமான ஊடகங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் தாம். இதோ இந்த மேடையில் அறிவாளிகளும் சாதித்த கலைஞர்களும் நிறைந்திருக்கிறார்கள் தான். ஆனாலும் கூட சபையறிந்து நேரமறிந்து பேசுவது ஒரு நாகரிகம் என்பதை நான் அறிவேன். எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் நண்பர் காந்தி கிருஷ்ணா அவர்களை பற்றி. நண்பர் காந்தி கிருஷ்ணா அவர்களை நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். இதில் மிக முக்கியமான செய்தி, இந்த 30 ஆண்டுகளை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். நான் 46 ஆண்டுகளாக திரையுலகில் இருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் காந்தி கிருஷ்ணாவை அறிவேன் என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் இயக்குனராக ஒருவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் காந்தி கிருஷ்ணாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். அதுதான் அவரது ஆற்றல் என்று நினைக்கிறேன். 1000 பாடல்கள் என்று நான் எழுதிய பாடல்களை தொகுத்து 2011 ஒரு நூல் வெளியிட்டேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அதை வெளியிட்டார். திரையுலகின் எல்லா இயக்குனர்களும் பாடகர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். இப்போது 2ஆம் தொகுதியை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். 1001 பாடல்கள் என்பதற்கு தலைப்பிட்டிருக்கிறேன். அது 1000 பாடல்கள், இது 1001 பாடல்கள். சமீபத்தில் இதை தொகுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் புரட்டி புரட்டி பார்த்தபோது எத்தனை இயக்குனர்கள், எத்தனை பாடகர்கள்,
எத்தனை இசையமைப்பாளர்கள் என்று மலைத்து போன போது ஒன்று தோன்றியது, இவர்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்த்தேன். பல பேர் காலத்தில் இருக்கிறார்கள், களத்தில் இல்லை. பல பேர் காலத்திலேயே இல்லை, நினைவுகளில் இருக்கிறார்கள். இந்த கலை உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு பிம்பம், இது ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு நுரை, இது வானவில்லை தனக்குள் வைத்து முடிந்து வைத்திருக்கும் ஒரு குமிழி. இதில் நிரந்தரமாக ஒருவன் 1/4 நூற்றாண்டுக்கு மேல் பயணம் செய்கிறான் என்றால் அவன்தான் அறிவு திறம் வாய்ந்தவன், பண்பாட்டு திறம் வாய்ந்தவன், கலை உலகை புரிந்து கொண்டவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த 3 பெருமைக்கும் உரியவர் என் அருமை நண்பர் காந்தி கிருஷ்ணா என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காந்தி கிருஷ்ணா 30 ஆண்டுகளுக்கு பிறகும் பிரேக்ஃபாஸ்ட் என்ற ஒரு ஆங்கில தலைப்பை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு படம் கொடுக்க வந்திருக்கிறார் என்றால் அவருடைய கால நீட்சியை நான் போற்றுகிறேன். ஏனென்றால் பெரியவர்களே, முன்பெல்லாம் ஒரு கலைஞன் 25 ஆண்டுகள் அதிகபட்சம் கோலோச்சுவான். அப்படி 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவன் மெல்ல மெல்ல ஓய்வு பெறுவான். அவன் மூளை மங்கிவிட்டது என்று பொருள் அல்ல, உடல் ஓய்ந்து விட்டது என்று பொருள் அல்ல. ஏன் ஒரு மனிதன் கலை உலகிலிருந்து ஓய்வு பெறுகிறான் அல்லது ஒதுக்கப்படுகிறான் என்றால் அது அவன் மீது கொண்ட பிழை அல்ல, அவனது திறமை குறைவு அல்ல. ஒரு சமூகம் அவனை விட்டு முன்னே போய்விட்டது என்று அர்த்தம். ஒரு சமூகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சமூகம் என்பது ஒரு உயிரி, அது தன்னை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த சமூகத்துக்கு பின்னால் அதன் வாளை பிடித்து கொண்டு, காலை பிடித்து கொண்டு, தோளை பிடித்து கொண்டு ஒருவன் பயணப்பட்டு கொண்டே இருக்கிற வரைக்கும் அவன் கான்டெம்பரரி என்று சொல்லக்கூடிய நிகழ்கால தன்மையில் இருக்கிறான். ஆனால் பல பேர் காலத்தை தவற விட்டு விடுகிறார்கள். காலம் மாறுகிற போது தானும் மாறிக்கொள்ளாதவனை காலம் கருணையில்லாமல் விட்டு போய்விடுகிறது. ஆனால் என் நண்பர் நம்முடைய காந்தி கிருஷ்ணா தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். அவரோடு பேசினால் நேற்றைய சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம், நிகழ்கால சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செய்யறிவு 2900 என்ன நிகழ்வுகளை காட்டும் என்ற உண்மையையும் அவர் தெரிந்து கொள்ளலாம். தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிற மனிதர், நல்ல கலைஞர் காந்தி கிருஷ்ணா. அவர் செல்லமே என்ற படத்திலிருந்து அவரோடு நான் இருக்கிறேன், என்னோடு அவர் இருக்கிறார் என்று சொல்வதெல்லாம் பிழை. அவரோடு தான் நான் இருக்கிறேன் என்பது உண்மை. ஏனென்றால் அவர்கள் நினைத்தால் எந்த கலைஞருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அவரோடு நான் இருக்கிறேன் என்பதனால் என்னை அவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் குறித்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயக்குனர் சங்கர் ஒரு முறை அவரை அழைத்து கேட்டேன், உங்களோடு பணியாற்றிய நம்முடைய காந்தி கிருஷ்ணா என்னோடு பணியாற்ற வந்திருக்கிறார், அவர் குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டேன். அப்போது சங்கர் சொன்னார், சார், அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. காந்தி கிருஷ்ணா எப்படிப்பட்டவர் என்றால் என்னை விட களத்தில் திறமைசாலி என்று எனக்கு சொல்லி அவர் பெருமையை உணர்த்தி காட்டினார் சங்கர். என்னை விட திறமைசாலி, களத்தில் பணியாற்றுவதில் வல்லவர் என்று சொன்னார். அப்படி தன்னுடைய குருநாதரால் நல்ல கருத்து சொல்லப்பட்ட ஓர் இயக்குனர் காந்தி கிருஷ்ணா. காந்தி கிருஷ்ணாவை பற்றி
இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதில் அவர் கையாண்டிருக்கிற கருப்பொருள் இருக்கிறதே, பழையதாகாத கருப்பொருள். இது நேற்று வெளிவந்திருக்க வேண்டிய படம். சில படத்தை பற்றி சொல்லுவார்கள், இது 1987 வெளிவந்திருக்க வேண்டிய படம் என்று சில படங்களை சொல்லுவார்கள். சில படங்களை இது 60களில் எடுத்திருக்க வேண்டிய படத்தை 2026 இவர் எடுத்திருக்கிறார் என்று தள்ளிவிடுவார்கள். சில படங்களுக்கு இன்னும் மோசமான விமர்சனம் வரும். 2100 எடுக்க வேண்டிய படத்தை இவர் 2026 எடுத்திருக்கிறார் என்று சில படங்கள் தள்ளப்படும். கால ஒப்புமை, ரெலவன்சி என்பது ஒரு கலைக்கு மிக முக்கியம். இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கிற செய்தி ஆண் பெண் உறவு குறித்தது. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும், ஒரு பெண் ஆணை புரிந்து கொள்வதும், ஆண் என்ற வர்க்கம் உள்ள வரைக்கும் பெண் என்ற வர்க்கம் உள்ள வரைக்கும் இருக்கவே செய்யும். நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்வது ஆகாது. ஒரு ஆணை புரிந்து கொண்ட ஒரு பெண் அதே அளவுகோலை வைத்து இன்னொரு ஆணை புரிந்து கொள்ள முடியாது. கணவனை வைத்து தந்தையையோ, தந்தையை வைத்து தனையனையோ தமையனையோ ஒரு பெண் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு உலகம், ஒவ்வொரு ஆணும் ஒரு உலகம். அவர்களின் ரசனைகள், அவர்களின் எண்ணங்கள், அவர்களின் போக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும். புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும், பெண் ஆணை புரிந்து கொள்வதும் உள்ள வரைக்கும் கலை இருக்கும், இலக்கியம் இருக்கும். இந்த கலைகளும் இலக்கியங்களும் உள்ளவரை ஆண் பெண் புரிதல் என்ற ஒரு மிகப்பெரிய சங்கிலி அருந்து விடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் இதில் செய்திருக்கிறார். நடித்த நாயகனும் நாயகியும் இந்த படத்தில் தங்களை உணர்ந்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இப்போதெல்லாம் நடித்தல் என்பது என்ன தெரியுமா தோழர்களே? நடிக்க கூடாது என்பது நடிப்பு. இவர் வாங்கின காசுக்கு மேல நடிக்கிறார்னு சில பேரை சொல்லுவார்கள். 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு ஏன் 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறாய் என்று சில பேரை விமர்சனம் எழுத கேட்டிருக்கிறேன். 60களின் நடிப்புக்கும் 80களின் நடிப்புக்கும் பாரதி ராஜா வந்த பிறகு இருந்த நடிப்புக்குமான வேறுபாட்டை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நடித்தல் என்பது நடித்தல் அல்ல. இப்போது நடித்தல் என்பது இருத்தல். நீ இரு, பாத்திரமாக இரு, நீ நீயாக இரு. உன் முகத்தின் தசைகளை அதிகமாக அசைக்காதே, உன் குரலை உயர்த்தாதே. உன் குரலுக்கும் முகபாவத்துக்குமான ஒருமைப்பாடு மீறாமல், சமநிலை அகலாமல் பார்த்துக்கொள். டப்பிங் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாட்களுக்கெல்லாம் தெரியும். அவன் நடித்திருப்பதற்கும் டப்பிங்கில் கொடுக்கிற குரலுக்குமான இயைபுத்தன்மை மாறிவிட்டாலே படத்துல ஒன்ற முடியாது. அந்த பாடி எவ்வளவு கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒலியை கொடுக்கணும் என்பது டப்பிங்கின் மிக முக்கியமான ஒரு இலக்கணம். அந்த மாதிரி இந்த படத்தில் இவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். திருமண வாழ்க்கையின் பிரச்சனை தான் இந்த படம். அகந்தை, ஈகோ, பணக்காரன், ஏழை, உன் நலன் என் நலன் என்ற பிரச்சனை தான் இந்த படம். இந்த படம் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போதும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்த தலைப்பு எனக்கு பிடிக்கவில்லை. பிரேக்ஃபாஸ்ட் என்று நீங்கள் வைத்திருக்க கூடாது கிருஷ்ணா என்று நான் அவரிடமே சொல்லி இருக்கிறேன். ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்தால் அகில உலகத்திலும் ஓடிவிடும் என்று உங்களுக்கு யார் சொன்னது? அப்படியானால் ஆங்கில படங்களெல்லாம் உலகத்தின் எல்லா படங்களும் ஓடி இருக்க வேண்டுமே. தமிழில் பேர் வைத்தால் ஓடாது என்று யார் சொன்னது? ரோஜா ஓடிச்சே இந்தியா முழுக்க. பாகுபலி அந்த ஒரிஜினல் தெலுங்கு, அது
தொடக்கம், a beginning என்பதுதான் அவனுடைய பொருள். பாகுபலி மாறலையே, தாய்மொழியை விட்டு மாறலையே, அதுவும் ஓடிச்சு. நான் இதை குறையாக சொல்லவில்லை, என்னுடைய ஆதங்கமாக சொல்லுகிறேன். ஒரு தமிழன் என்ற முறையிலும் ஒரு சொல், நீங்க ஒரு தலைப்பு வச்சுட்டீங்கன்னா 1,00,00,000 பேர் அந்த தமிழை உச்சரிக்கிறான். மறக்காதீங்க, 1,00,00,000 பேர் படிக்கிறான், 1,00,00,000 பேர் சொல்கிறான், 1,00,00,000 பேர் அதை எழுதுகிறான். அந்த படம் பார்த்தாச்சான்னு சொல்லுகிற போது 1,00,00,000 பேரின் நாவில் தமிழ் புழங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா படத்துக்குமே ஆங்கிலம் பொருந்தாது என்று நான் நினைக்கவில்லை. மொழி என்பது ஒரு குறியீடு என்று மட்டும் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழில் எடுக்கிற படத்துக்கு தமிழில் தலைப்பு வைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்கவே முடியவில்லை என்றால், இப்போ ப்ராப்பர் நவுன், அமெரிக்கான்னு படம் எடுக்கிறீங்க, அது அமெரிக்கா தான். மருந்துகளின் பெயர்களை ஆஸ்ப்ரோ, அனாசின், பேனசைஃபோர்ட், மாண்டல்சோர் என்கிற பெயர்களை எப்படி நீங்கள் தமிழ்படுத்துவீர்கள்? அதெல்லாம் ப்ராப்பர் நவுன், அது அப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் டாக்டரை நீங்கள் மருத்துவர் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. எ மேன் என்பதை ஆண் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. எனவே புழங்கக்கூடிய சொற்களை தமிழ் படங்களுக்கு பேர் வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணம் என்பதை பற்றி ஒரு சொல். இந்த படத்துடைய பிரச்சனை அதான். திருமணம் செய்து கொண்டது தப்பா சரியா? நீ எனக்கு பொருத்தமானவன் தானா, நான் உனக்கு பொருத்தமானவள் தானா என்பதுதான் இந்த படத்தினுடைய மையம். திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட ஒரு கோட்டை. உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள், வெளியே உள்ளவர்கள் உள்ளே செல்ல தவிக்கிறார்கள். இதுதான் கல்யாணத்தை பற்றிய கான்செப்ட். இதுதான் இந்த படத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ரொம்ப அழகாக கையாண்டிருக்கிறார், மிகையாக இல்லாமல் கையாண்டிருக்கிறார் காந்தி கிருஷ்ணா. காந்தி கிருஷ்ணாவிடம் இன்னும் சரக்கு இருக்கிறது, சமுதாய அக்கறை இருக்கிறது, பாத்திரங்களை வடித்தெடுக்கக்கூடிய நேர்த்தி இருக்கிறது. பாத்திரங்கள் எது மட்டும் பேசலாம் என்ற அளவீடு தெரிகிறது. எனவே காந்தி கிருஷ்ணா தொடர்ந்து படம் எடுக்க வேண்டும், தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த படமும் வெற்றி பெற வேண்டும். இந்த படத்தில் நடித்தவர்கள் புகழ் வர வேண்டும். தயாரிப்பாளர், எங்களை நம்பி முதலீடு செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இன்றைக்கு சினிமா உலகில் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் எத்தனை நடிகர்கள், எத்தனை கதைகள், எத்தனை இயக்குனர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற விவரம் உங்களை விட எங்களுக்கு அதிகம் தெரியும். ஒரு தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு கர்த்தா. பணம் போட்டு நம்பி வெற்றியை சந்திக்கவும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு தயாரிப்பாளர் தயாராக இருக்கிறார். அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தொட்டது துலங்கட்டும், காந்தி கிருஷ்ணா வெல்லட்டும். என் தம்பி ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ் ஒரு நல்ல நல்ல தம்பி. நான் திரையுலகில் ஆச்சரியப்படுவேன். எவன் ஒருவன் தொலைபேசி அடிக்கிற போது 3 மணி ஒலிப்பதற்குள் தொலைபேசியை எடுத்து தன் பெயரை சொல்கிறானோ அவன் வளர்வான். மூணு ரிங்கில் எடுத்துருங்க. எடுப்பீங்களா? பேரை பார்த்து எடுப்பீங்க சார். பெண்பாலா இருந்தா 2 ரிங்லயும் எடுத்துருவீங்க. அதல்ல, என்னன்னா, எவன் ஒருவன் 3 ரிங்கில் எடுக்கிறானோ அவன் அச்சமற்றவன், அவன் கடன் வாங்காதவன், அவன் வீரன், அவன் யோகியன், அவன் நேர்மையாளன். நான் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் தவிர 2 சத்தத்தில் எடுப்பேன். நீங்களும் எடுத்து பழகுங்கள், வெல்வீர்கள். இந்த படமும் வெல்லட்டும்.
நன்றி.